இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த சைஸில் நான் 7 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா நீங்கள் வந்து நிறையா எடுத்துக்கோங்க. அந்த ஊறுகாய்க்கு பொடி பண்ணுறதுக்கு 5 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம் பாருங்கள், இந்த ஒரு மீடியமான சைஸில் நான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, நம்ம நெல்லிக்காய் வேக வைக்கிறப்ப மஞ்சளும் உப்பும் சேர்த்து நம்ம வந்து அதை வேக வைக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நெல்லிக்காய் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து வேக வைக்க போகிறோம். பாருங்கள், நான் மண் சட்டியில் தான் வேக வைக்கிறேன். இந்த நெல்லிக்காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் வேகிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நீங்கள் தண்ணி நிறைய வச்சுட்டிங்கன்னா அப்புறம் நம்ம அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றுற மாதிரி போயிடும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் வந்து செய்கிற ஊறுகாய். ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு நெல்லிக்காய் வேக வச்சுருக்குறோம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சளையும் உப்பையும் சேர்த்துடலாம். இது வெந்துட்டுருக்கிறப்பயே நம்ம மசாலாவுக்கு எடுத்து வச்சுருக்கோம்ல பொடி செய்கிறதுக்கு, அந்த பொடிக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதை வறுத்து ஆற வச்சு நுணுக்கி வச்சுக்கணும் இந்த நெல்லிக்காய் வேகிறதுக்குள்ளேயும். வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஊறுகாய்க்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஊறுகாய் ஃபுல்லாகவே செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் எடுத்து இந்த கெட்டி பெருங்காயம் நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா நீங்கள் இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பொடி வந்து அரைக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இது நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம பொடி பண்ணுறப்ப கரெக்டாக வரும். இப்போ நம்ம இந்த காஞ்ச மிளகா, வெந்தயம் போட்டு நம்ம வந்து இதை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கருகிராமல் கரெக்டாக நீங்கள் வந்து இதை வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி வந்து வற்றிருச்சு. நெல்லிக்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும். அதனால் நீங்கள் வந்து அந்த நெல்லிக்காய் நனைஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சா போதும். நீங்கள் ரொம்ப தண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் எல்லாத்தையும் கீழே எடுத்து ஊற்றுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நெல்லிக்காய்க்கு நீங்கள் அதுக்கு அளவாக அது மேலே அந்த நெல்லிக்காய் மேலே நிற்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியோட வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பொடியை வந்து நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். ஏன் நம்ம இப்படி சேர்க்குறோன்னாக்க, இந்த தண்ணியிலையே நல்லா என்ன பண்ணிடும், இது இந்த மசாலாலாம் வெந்து அந்த நெல்லிக்காய் உள்ளே வந்து சேர்ந்துடும். அப்போ உங்களுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பெரிய நெல்லிக்காய் எவ்வளவு நல்லது உடம்புக்கு அப்படின்னு. விட்டமின் சி நிறையா இருக்குது, ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ நெல்லிக்காய் வந்துட்டு சொல்லுவாங்க ஏழைக்கு நெல்லிக்காய் அப்படின்ட்டு. ஏன்னா பணக்காரவங்க தான் ஆப்பிள் சாப்பிட முடியும், பட் நம்மளால் வந்து சாப்பிட முடியாது. ஏழையாக இருக்கிறவங்க ஆப்பிள் சாப்பிட முடியாது. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நெல்லிக்காய் வந்து அந்த ஆப்பிளை விட பல மடங்கு சத்து உள்ளதாக இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஊறுகாயை எடுத்துக்கலாம். இல்லைன்னா தேனில் இந்த நெல்லிக்காயை வந்து கட் பண்ணி போட்டு அதை வந்து ஊற வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அந்த தேனில் உள்ளதெல்லாம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணி கொடுத்தாலும் அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம வந்து வீட்டிலே செய்கிறோம். பாருங்கள், எதுவுமே நமக்கு இது வந்து பதப்படுத்துறதுக்கு எதுவுமே நம்ம செய்யலை. இந்த மாதிரி செய்கிறப்ப இது என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு வெளியில் வச்சுக்கிறாங்க. நம்ம ஒரு 2 டேஸ் தான் வச்சுக்க முடியும், அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. ஆனால் இது வந்து நம்ம எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் 1 வாரம் இல்லை ஒரு மேக்ஸிமம் வந்து 2 வாரம், அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஏன்னா நம்ம தண்ணியில் வேக வச்சு பண்ணுறதுனால நீங்கள் அதுக்கு மேலே வந்து வைக்க வேணாம். ஒரு 2 வாரம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு, மசாலாலாம் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து தாளித்து ஃபினிஷ் பண்ணிடலான்னு. நல்லெண்ணெய் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த உடனே கருவேப்பிலை போடுங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம நல்லா கடுகு கருவேப்பிலை நல்லா நம்ம பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான். இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் பாருங்கள் எவ்வளோ ஒரு சுலபமான வேலை பாருங்கள். இப்போ நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றப்ப அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்க்காக பதப்படுத்துறதுக்காக அவங்க வந்து சேர்த்துருப்பாங்க. பதப்படுத்துறதுக்காக வினிகர் அந்த மாதிரி ஏதாவது வந்து சேர்த்துருப்பாங்க. நம்ம பாருங்கள் நம்ம எதுவுமே சேர்க்கல. இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்த்தோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டிலையே செய்கிற பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். நன்றி.